Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஒரு டயலாக் கூட எனக்கு சரியா கேட்கல. அந்த மாதிரி விசில் இருந்தது, டிஜே பார்ட்டி மாதிரி இருந்தது. ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் வந்தாங்க. அவர் கூட நம்மளும் கூட என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஒரு 20 இயர்ஸ் கழிச்சது பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போவும் படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. பிறக்கிறப்ப வந்தனால பார்க்க முடியல. இப்போ தேட்டரில் பார்க்குறப்ப ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் 2004லலாம் நான் சின்ன குழந்தை. இப்போ வந்துட்டு பண்ணது ரீரிலீஸில் செம்ம. அப்போ பார்க்க சொல்ல கொஞ்சம் விஜய் படம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இதில் பார்ப்போம்ல. இப்போ ரீரிலீஸுன்னவோ நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருக்கோம். அது ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் அதுக்கும் அது திருப்பி ரிப்பீட்டட் சாங் போடுறதுக்கும் அது வைப் செம்மையாக இருந்தது. 100 நாள் ஓடுங்க. இன்னைக்கு இது ஒரு ரீரிலீஸ் மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இது ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பார்த்த மாதிரி உள்ள க்ரௌடோட நீங்கள் அந்த ஆம்பியன்ஸ் பார்த்துக்கணும். வேற லெவலில் இருந்துச்சு. வெடித்தனமா நாளில் வந்துச்சுன்னாக்கா 2024 இப்போ இது ரீரிலீஸ் பண்ண மாதிரியா இருக்கு. FDFS பார்த்த மாதிரி இருக்கா. ஃபர்ஸ்ட் ஷோ செம வைப்புக்கா படமே. இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்த ஒரு பெஸ்ட் படம். ரொம்ப வைப்பாக இருந்துச்சு படம். ஒரு நிறைய பாட்டு இது இன்னும் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. வைப் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. டைம் சயின்டிஸ்ட்லாம் என்னவோ சொல்கிறாங்க, இதான் டைம் ட்ராவல், நம்மளுக்கு இதான் டைம் ட்ராவல். பேச்சே வரலக்கா. ஒரு சீனும் அப்படி இருக்கு. தளபதி வர சீன்லாம் காது கிளியுது. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. அதே அப்போ பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு. அவர் உள்ளே போனோடனே அந்த வைப், உள்ளே போனோடனே இந்த பிளாக் த்ரீனுக்கே கத்துறாங்க. அப்படியே வைபாக இருக்கா. அப்படியே எல்லா பாட்டுக்கும் ஆடணும். அப்படி யாருமே சீட்டில் உட்கார எல்லாம் ஏன் ஆடுற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆனால் பெஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் 30 வயசில் இப்போ தான் பெஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இதோ இப்போ தான் படத்தை ரிலீஸ் பண்ண 20 இயர்ஸ் மாதிரி தெரில ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு, அதனால சொல்கிறேன்ல. இப்போ எடுத்த படமாகுது. படம் வேற லெவலில் இருக்குது. எல்லாம் வந்து பாருங்க. ரிலீஸ் விட்டுறாதீங்க, எல்லாம் வந்து பாருங்க. ஓகேங்களா? என்ன ஒரு தேட்டரில் மாசான விசில் பாட்டு அப்படி பாட்டு 2 தடவை போட்டாங்க. தளபதி 20 வருஷம் இல்லை 40 வருஷம் பார்த்தாலும் தளபதி எங்கரா தான் இருப்பார். அடுத்தது நாங்கள் அடுத்த கோட்டு படத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அடுத்த படம் இதோட மாசாக இருக்கும். தளபதி என்ட்ரி வேறு லெவலில் இருக்கும். டயலாக் இல்லை, என்னோட அது பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படி போட அந்த பாட்டுனால நம்ம இருக்கேன். நார்த்தில் கூட அதான் டைமில் போட எல்லாமே டான்ஸ் ப்ரோக்ராமில் ஆடிட்டு இருக்கேன் அந்த பாட்டு நார்த்தில் கூட. ஸோ அதனால நான் வந்திருக்கேன். இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த ஏரியா அண்ணா கில்லி 26 கில்லியா இருப்பாரு. அண்ணா கில்லி. ஃபேவரட் டைலாக் அவன் தனலட்சுமின்ட்டு கூப்பிடுறதே அழகாக இருக்கும். க்யூட்டா சொல்லும் ஐ லவ் யூ சொல்லும். அதுதான் தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை உன் மேலே வை. அது தம்மா துண்டு பிளேடு மேலே வச்சுக்க நம்பிக்கை உன் மேலே வை. தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை உன் மேலே வை. கன்ஃபார்ம் ஜெயிக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட் சீனா என்ன சொல்றீங்க? ஃபேவரட் சீனா அந்த லைட் ஹவுஸ் மேலே அவங்களோட இது ஒன்று குளிர்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி அப்படி போட்டுப்பாருல்ல. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாங் வரும். அது நல்லாயிருக்கும். படமே ஃபேவரட் தானா. ஒரு சீனும் தளபதி வரும்போது அவன் தான். தளபதி டைட்டில் கார்ட்லேருந்து எல்லாமே ஃபேவரட் தான். ஓப்பனிங் மாஸ், இது டான்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ்லேருந்து எல்லாமே மாஸ் தான். ஃபர்ஸ்ட் சீன் அந்த செல்லம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் படமே பிடிக்குங்க. இப்போ கூட அந்த படத்தை இன்னொரு வாட்டி எனக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து உள்ளே போக சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நைட் ஷோ ஒரு டிக்கெட் இருக்குது, நெக்ஸ்ட் டேக்கு ஒரு டிக்கெட் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்ப்பேன். நான் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட 4-5 கேங் இருக்குது. எல்லாத்தோடையும் போய் பார்ப்பேன். அண்ட் அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு நம்ம டிவியில் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அப்போ டிவியில் பார்க்குறப்ப நம்ம நார்மலாக எப்பயாச்சும் பார்ப்போம். இப்போ இங்கே பார்க்குறப்ப ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ வைப் இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. ரீரிலீஸ் மாதிரியே தெரியல. அப்போ மிஸ் பண்ணிட்டோம். நாங்களாம் சின்ன பசங்களாக இருந்தோம், மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ பார்த்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பக்காவாக இருக்குது வைப்லாம். ஆக்சுவலி அப்போ எங்களால் தேட்டரில் பார்க்க முடியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது வரைக்கும் நான் ஒரு தேட்டரில் பார்த்த ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான படம். இப்போ எனக்கு 6 வயசு அப்போல்லாம் பார்க்கவே முடியலக்கா. நல்ல ஒரு தவம் கட்சிது எனக்கு. அவ்வளோதான். என்னதான் டிவியில் பார்த்தாலுமே அந்த தேட்டரில் எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். தேட்டரில் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பார்த்து எப்படி அந்த எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி செம்மையாக இருந்துச்சு. கில்லி ரிலீஸ் ஆகும். நாங்களாம் சின்ன பசங்களாக தான் தேட்டரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் பண்ண முடியல. இப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் தேட்டரில் போய் பார்க்கும்போது நான் 1000 வாட்டி பார்த்துருப்போம் படத்தை. பட் இருந்தாலும் தேட்டரில் பார்க்கும்போது இந்த க்ரௌடோட ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வெறித்தனமாக இருந்துச்சுங்க. நிறைய டைம் டிவியில் பார்த்தாலும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன வயசுலேருந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தேட்டரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கில்லி 2 எடுத்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கில்லி 2 கேட்டுருக்கிறோம். கேட்குறாங்க. மேபி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணா அரசியல் போனதுனால அது வாய்ப்பு இருக்குது. 100% ஷுவராக தெரியல. பட் படம் எல்லாருமே தேட்டரில் பாருங்க. ஏன்னா நாங்கள் சூப்பராக இருக்குது. நாங்கள் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல. இப்போ எங்களுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான் இருக்குது. ரீரிலீஸ் கிடையாது. விஜய் தவிர
வேற யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி? விஜய், பிரகாஷ் ராஜ், செல்லம் அந்த டைலாக் தான் பக்காவாக இருந்துச்சு. த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், விஜய் ஆல்சோ. அண்ணன் ஆக்டிங் தாங்க. அண்ணன் ஆக்டிங் பிரகாஷ் ராஜு சூப்பராக பண்ணியிருப்பாரு அதில். பிரகாஷ் ராஜ் அவது ஃபைட் செம்ம. வில்லனா அவர் தான். எல்லா படம் வில்லன் செம்மையாக நடிச்சிருக்காரு. விஜய் சார் திருப்பி இப்படி 70 பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ரொம்ப இனி அவரோட படங்க ரீலீஸ் ஆகணும். ஆனால் அவர் இனி திருப்பி வருமா இல்லையா தெரியாது. அதனால திருப்பி அவரோட எல்லாமே படம் ரீரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். விஜய் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. நாங்கள் கூட சில பேர் பசங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கூட வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆல்ரெடி பார்த்த படம் தான் தேட்டரில் இருக்கும்போது, ஆனால் எங்கள் கூட இருந்துச்சு அவங்களுமே டான்ஸ் ஆனாங்க. அதான் இந்த படத்தோட ரியல் வெற்றி. 20 years ஆஃப் கில்லி வேற லெவல். எல்லா ஆடியன்ஸோட சேர்ந்து அந்த வைபோட சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வைப் எப்படி? வைப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். No, but it's still, watching the movie with a lot of group now, it was so fun to experience the movie together with all the people who love this movie. Yeah, the movie was very good. The vibe was very great. Thanks. ரிப்பீட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பாட்டு ரிப்பீட் பண்ணியிருக்கேன். எந்த ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்கோ அந்த பாட்டு ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் பண்ணி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விஜய் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹீ இஸ் ரொம்ப டவுன் டு அர்த். எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன், அந்த ரிசர்வாக இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை. அவர் இங்கே வந்து நம்மளோட பேசு எப்படி இருக்கீங்க, நல்லா ஜாலியாக பண்ணுங்க. எல்லா சீன்ஸும் நம்மளே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தராது அவர். அப்புறம் மும்பையில் ஷூட்டிங் இருந்தது. ஸோ அவர் மும்பையில் இதுவா சூப்பர் ஸ்டாரு அப்படி கேட்குவாங்க. காரணம் அவ்வளோ சிம்பிளாக இருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார் ஆட்டிடியூட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே வந்து நம்மளோட பேசுவாங்க.